ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். வீட்டுக்கு வந்து செடி வாங்கிட்டு வந்திருக்கோன்னு அதை தோட்டத்தில் நட்டுட்ருக்கோம். எங்கள் அத்தை பார்த்திங்கன்னா குழி போட்டுட்ருக்காங்க. நல்லா மழை வரப்போகுது, நல்லாவே பெய்ய போகுதுன்னு தெரியுது. சரி, அதுக்குள்ளே நட்டிடலான்னு ஃபஸ்ட்டு மாமரம் வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு தோட்டத்தில் வைக்கிற பல வகை மரம் நல்லா சாமி கும்பிட்டு இஷ்டம், நல்லா காய் பிடிக்கணும்னு. அதாவது நம்ம தோட்டத்தில் ஒரு சின்ன வீடு கட்டியிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் வாழை 5-6 வாழை போட்டிருந்தோம். அதுக்கு பக்கத்துலேயே நடுறோம். 5 செடியுமே லைனாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அத்தி செடி ஹைப்ரிட்டு தான், காயோடவே தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். எல்லாமே 150 250 அவ்வளோதான் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை நிறைய முளைச்சிருக்கு. மல்லிகைப்பூ செடிக்குள்ளே, முல்லை செடிக்குள்ளே, வாழைக்குள்ளையெல்லாம். இது கொய்யா, ஒயிட் கலரில் இருக்குள்ளையா உள்ள அந்த கொய்யா தான், பெரிய கொய்யாக்காய்ன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் இது வந்து மாதுளை செடி, 2 செடி வாங்கினோம். உள்ள ரெட் கலர் முத்து இருக்குதுன்னு சொன்னாங்க. இது எல்லாமே பார்த்தாங்கன்னா வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் வந்துருச்சுன்னா நமக்கு வந்து ஹெல்த்தியாக வீட்டிலேருந்தே பொறிச்சு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அத்தி தாங்க நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து வாங்கியிருக்கேன். ஏன்னா இது ட்ரை ஃப்ரூட்ஸே பார்த்திங்கன்னா ரொம்பவே ரேட் அதிகமாக இருக்குது. சரி, ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி பிஞ்சோடு தான் வாங்கிட்டு வந்தேன். பார்க்கலாம். வாங்கிட்டு வந்து நட்டி முடித்ததுமே நல்லா மழை பிடிச்சிருச்சுங்க. இது சாட்டர்டே ஈவினிங் நட்டியிருக்கோம். ஃபுல்லாக தோட்டம் காட்டுற பாருங்கள் இப்படி இருக்குன்னு. செடி இவ்வளோ தான் வளர்ந்துருக்கு. நான் இது நாற்று போட்டப்போ உங்களுக்கு காட்டியிருப்பேன். நல்ல மூடமாய் மழை வர டைமு. நாங்கள் நட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே பேக் டு பெங்களூர் கிளம்பியாச்சு. வர வழி ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். 6 ஹார்ஸ் ஜேர்னி. இதில் 3.5 ஹார்ஸ்க்கு மேலே நாங்கள் வந்து ஃபாரஸ்ட்லேயே தான் வருவோம். நல்ல மழைங்க. மழையிலேயே தான் குழந்தைங்கள எடுத்துகிட்டு வந்தோம். மான் பாருங்கள், வர வழியில் நேற்று வெளிச்சமாக டே டைமுங்கிறதுனால ஈவினிங் கிளம்புனோம். ஸோ கொஞ்சம் வெளிச்சமாக இருந்ததுனால மான் அதிகமாக பார்த்தோம். நைட் டைம்னால் எலிஃபெண்ட் இருக்கும். இந்த ரோட்டில் வரதுக்கு பயமாக இருக்காதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பயமாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் வெஹிக்கல்ஸ் எல்லாம் நிறையா போகும், பஸ்ஸு காரெல்லாம், அதனால் கொஞ்சம் தெரியாது. மழை பெய்யறதுனால ஸ்கிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு 4:30 கிளம்புனோம். கர்நாடகா ஸ்டேட் பார்டர் வந்துட்டு பாருங்கள். இங்கே வந்து செக் பண்ணுவாங்க. இந்த இடம் எப்படின்னா, நம்ம பெங்களூர்லேருந்து இங்கே வரும்போது கரெக்டாக 9க்கு முன்னாடி இந்த இடத்த க்ராஸ் பண்ணிடணும், இல்லைன்னா உள்ளே விட மாட்டாங்க. எலிஃபெண்ட்டு இந்த டைமில் எல்லாமே அனிமல்ஸ் எல்லாம் நடக்குங்கிறதுனால இந்த இடத்துல ஒரு செக்கிங் முடிச்சுட்டு நம்மளை அனுப்பிச்சிடுவாங்க பெங்களூருக்குள்ளே. இது வந்து பார்த்திங்கன்னா மைசூர் பெங்களூர் அந்த ரோடு இது. வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டு. ஈச்சர் வந்து அப்படியே தலைகீழ கவுந்து கிடந்துருந்துச்சு. அதை பார்த்ததுமே எல்லாத்துக்குமே பயமாயிடுச்சு. மழை பெஞ்சால் இது ஒரு ப்ராப்ளமுங்க. எங்கே வந்து எப்படி விழுகிறோம், மிஸ் ஆகுதுன்னே தெரியாது. நான் சொன்னேன் இல்லையா, குட்டி மான் பாருங்கள். அதிகமாக நேற்று ஃபுல்லாக மான் தான் பார்த்தோம். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் பெங்களூர் வீட்டில் ரீச் ஆனது. ஃபஸ்ட்டு காலையில் தோட்டம் தான் வந்தோம். நம்ம கார்டன் எந்த நிலமையில் இருக்குதுன்னு பார்க்கலான்னு. அவரைக்காய், அந்த பீக்கங்காய், இது எல்லாமே வந்துருந்துச்சு. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். காடு மாதிரி வந்துருச்சுங்க. ஒரு ஆர்கனைசிங்காகவே நாங்கள் வைக்கலை. எல்லா செடியுமே வச்சதுனால எல்லாமே காய் பிடிக்குது, எல்லாம் பண்ணுது. ஆனால் ஒரு மாதிரி கஜன்னு முளைச்ச மாதிரி இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி நீட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கோம். சீத்தாப்பழம் மரம் பாருங்கள். மழை பெய்யறதுனால எங்களுக்கு தண்ணி ஊற்றுற வேலை கிடையாது. ஸோ எல்லாமே நல்லா முளைக்குது. இந்த மணத்தக்காளி கீரை தாங்க எங்கே பார்த்தாலும் நிறையா இருக்குது. இன்றைக்கி பொரியல் தான். மஸ்க் மிலன் பாருங்கள், உள்ளே எல்லோ கலரில் இருக்குன்னு சொல்லியிருந்தது. ஒரு பழம் ஊருக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டோம். நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்கு. நம்ம தர்பூசணியுமே சாப்பிட்டு இந்த தோட்டத்தில் கொண்டு வந்து போட்டதுமே நிறைய செடி முளைச்சிருக்கு. மணத்தக்காளி கீரை வேணால் நிறையா இருக்குது. இது வந்து சாப்பிட்டா வயிறு புண்ணு இதெல்லாம் ஆறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து ரசம் வச்சு மணத்தக்காளி கீரை பொரியல் தான். தேங்க்யூ. உங்களை எல்லாம் இன்னொரு vlogல பார்க்குறேன்.